ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் தான் பார்த்துருப்பீங்க. லக்ன பலன் ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க. லக்னம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, லக்னம் தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான நம்ம வாழ்க்கையுடைய அத்தனை நிகழ்வுகளையும் சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்குறோம்னா, ராசி பலன் கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்குறது. அதனால் இனி வரும் காலங்களில் நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் ஆங்கில மாத பலன்கள் லக்ன பலன்களாக தான் வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருப்பீங்கன்னு தெரியாது. இங்கே நம்ம முழுக்க லக்னத்தின் அடிப்படையிலான பலன் தான். அப்படி பார்க்குற போது கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னாலே இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, தெய்வ அனுகூலம் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம், திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அவரும் உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படி போகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மை. இப்போ இந்த மாதம் அவர் 8ல் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும் இந்த மாதத்தில். அது மட்டுமல்ல, இந்த மாதம் அவர் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், குழந்தை கிடைக்கல, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதுவும் எங்களுக்கு இது வரைக்கும் சரியாக வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த மாதம் இறையெல்லாம் குழந்தை பாக்கியம், உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தைகள் அமைவதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் புகழ், அந்தஸ்து கிடைக்கும், லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் நல்ல விதமாக சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் அரசியல் துறைகளில் இருக்கீங்களோ, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் எதிர்பாராத மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் கடன் இருக்குது அப்படின்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. கடன் மட்டுமல்ல, கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது, அந்த நோயினால் பெரிய லெவலில் நான் அவஸ்தைப்படுறேன் அல்லது மெடிசன் சாப்பிட்றேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் இந்த மாதம் அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசைப்படுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லா விதமான யூக வணிகங்களையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக ஒரு வருமானங்கள், லாபத்தை கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கும். ஸோ இந்த லாபம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி எல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் இருக்குது, வேலை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய கொலீக்ஸும் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இல்லை. அதனால் கிடைச்ச வழியை தக்க வைங்க.
வேலை தானே அசால்ட்டாக இருக்காதீங்க. வேறு கம்பெனி மாறணும், வேறு சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்ன் எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில் பொறுமை, நிதானம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? இது வரைக்கும் திருமணம் நடக்கலாம், திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழில் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அதனால் வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்தார் சைடு ரெண்டுமே பரவாயில்ல. பட் உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் ஆன்ஸ்டில் ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் இருக்குது, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, முன்னோருடைய சொத்து இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒருவேளை எனக்கு இது வரைக்கும் அந்த சொத்து கையில் வரல, அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுல்ல, எப்போ வரும் தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கையில் உண்டு. ஒருவேளை எனக்கு ஆன்சில் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவும் உண்டு. இதுக்குமே வழி இல்லைங்கிறவங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, அரியர்ஸு, இன்சூரன்ஸு, டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வரலன்னா வந்துடும். ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. இது எக்ஸாமினேஷன் டைம், உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மார்க்கு ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா அடைக்கி வாசிங்க. பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட் இல்லை. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகலைன்னா கூட ஓரளவுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னா அக்காவால் நமக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வேலையாக கிடைக்கிற மாதிரி தோற்றம், வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதுக்கு செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் ரொம்ப நாளாக நீங்கள் இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் நிறையவே இருக்குது. அதுலேயும் இந்த மாதத்தில் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்க நல்லது. ஏதாவது கிரானிக்கான நோய் இருந்தால் உங்களுக்கு முதலே சொன்னேன், குணமாவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவரை போற்றி வணங்குங்க. உங்களுக்கான என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.